திரு துரைக்கண்ணா இருக்கார், அவருக்கு இன்னும் கூட கூடுதலாக இதில் ஒரு பார்வை இருக்கலாம். என்ன செய்ய போகிறாங்க ஓபிஎஸ் அல்லது டிடிவி தினகரன் அல்லது திருமதி சசிகலா? இப்போ பியூஷ் கோயல் நியமித்ததன் மூலமாக பாஜக தலைமை நேரடியாக ஒரு செய்தியை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க, நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நல்ல ஒரு உறவை நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதா பார்க்கணுமா? எப்படி பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் இந்த 2026 தேர்தலை விடவும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு 10 இடங்களையாவது பாஜக வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் தங்களுடைய வியூகங்களை தொடங்கி இருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கு 70 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் அங்கே போய் 65ன்னு சொன்னாங்க. ஆமாம் 70ன்னு கடந்த வாரமே தகவல் இருந்தது. அதில் 50 தொகுதிகள் உறுதியாக பெற வேண்டும் என்று டிக் பண்ணியிருக்காங்க. இந்த 50 தொகுதிகளில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்களே, அவங்க வெற்றி பெற்ற 18 தொகுதிகள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கொங்கு மண்டலத்தில் தென் மாவட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்ற 18 தொகுதிகளையும் கேட்குறாங்க அப்படின்னு. இப்போ இது தொடர்பாக தான் பேச்சுவார்த்தைகள் நடந்து பொதுவாக கேட்கறது கேட்பாங்க, கடைசியாக என்ன ஃபைனல் ஆகுறதுங்கிறது தானே. நிச்சயமா முன்பு போல ஒரு வலிமை மிக்க பலமான இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இல்லை என்பதால் இந்த கோரிக்கைகள் என்பது அழுத்தம் என்பது அதிகமாக இருக்கு. இப்போ இவங்க 2 பேர் சொல்றதுல இருந்தும் நீங்க பியூஷ் கோயல் நியமனம் என்பது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கை ஓங்குகிறது கூட்டணியில் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. பியூஷ் கோயல் வர்றது அப்படின்றது அவங்களோட நல்ல ஒரு இணக்கமான உறவை மேற்கொள்வார் அப்படின்னா அப்போ அவங்களுக்கான இடம் தானே இருக்கும். இல்லை, இது எப்போ நடக்குதுன்னா அவங்க தீர்மானம் போடுறாங்க, கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளை இணைக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் திரு எடப்பாடி பழனிசாமிக்குன்னு. அதுக்கு பிறகு பியூஷ் கோயலை போடுறாங்க, அவர் நட்பாக இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்போ அதில் நீங்கள் எங்கே பலவீனமாக அதிமுக இருக்கு? தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என்டிஏவினுடைய தலைமை பொறுப்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் டெக்ளேர் பண்ணிட்டாங்க. கூட்டணியில் யார் சேர்ப்பது, யாரை சேர்க்க விரும்புகிறார், யாரை சேர்க்க விரும்பவில்லை என்கிற முடிவை எடுக்கும் அதிகாரமும் அந்த அனைத்து இந்திய அதிமுக பொதுக்குழுவும் திரு எடப்பாடி கொடுத்துருச்சு, பாஜகவும் கொடுத்துருச்சு. ஆனால் இந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு தான் 3 மத்திய அமைச்சர்கள் வர்றாங்க இல்லையா? ஆமாம். ஆக மாப்பிள்ளை அவர் தான் சட்டை என்னோடதுங்கிற மாதிரி இதை பிஜேபி எடுத்துக்கிருச்சு. கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான யாரை சேர்க்க வேண்டும், யாரோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதை அவங்க தான் நடத்துகிறாங்க. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட நம்ம பார்த்தோம், நம்ம தான் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் 18ல் தான் போட்டீங்க, திருமதி சசிகலாவோடும் பேசுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்தது. திரு ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களோடும் பேசுகிறார்கள். யாரை சேர்க்க வேண்டும் என்கிற முடிவெடுக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்களோட யார்ட்டையும் பேசல இல்லையா? அப்ப இந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களோடு பேசவில்லை. இந்த கூட்டணியை வலுப்படுத்த விரும்புகின்ற பாரதிய ஜனதா கட்சி தான் பேசுகிறது. ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணமும் நோக்கமும் நான் சொன்னது மாதிரி எதிர்வரும் 2029 ஆனால் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இருக்குது. பேசுறது பாஜக பேசலாம், RSS பேசலாம், முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்றது அவர்கிட்ட இருக்கும்போது அவர் தானே கடைசியா வேணும் வேணாங்கிற முடிவெடுப்பார். அப்போ அதுதான் இப்ப பாரதிய ஜனதா கட்சியை இந்த என்டிஏவினுடைய எண்ணமும் நோக்கமும் தமிழகத்தில் 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி என்டிஏ தலைமையிலான ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும், இதுதானே இலக்கு. ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று உள்ள சூழலில் பிரதான எதிர்க்கட்சி என்று இருந்தாலும் கூட அதற்கான அடையாளம் என்பது 8-10% குறைவான வாக்குகளோடு பயணிக்கிறது. இதுதான் திரு அமித்ஷா அவர்களுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு மத்திய உள்துறை மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் ஒரு 8-9% திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா டிடிவி தினகரன் இருக்கிறது. ஒரு 96 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இவர்கள் இருக்கிறார்கள் என்கிற தகவல் போனதுனாலதான் இங்க சென்னை வந்த போது சந்திக்காத அமித்ஷாவும் திரு மோடி அவர்களும் அவரை புறக்கணிக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டிற்கு வந்து திரு ஓபிஎஸ் அவர்களை டெல்லிக்கு அழைத்து பேசுகிறார்கள். ஆக இந்த வாக்கும் இருந்தால்தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்கிற எண்ணமும் உணர்வும் பாஜகவுக்கு இருக்கிறது தானே. அந்த அடிப்படையில் தான் இப்ப நான் குறிப்பிட்ட அந்த 10 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த 60 தொகுதிகளில் குறிவைக்கிறாங்க. 60 தொகுதிகளில் அதுல 10ஓ 5ஓ எவ்வளவு ஜெயிக்கிறாங்கிறது அப்புறமா பார்த்துக்கோ. ஆனால் இவர்களுடைய அவங்க விரும்பக்கூடிய தொகுதிகள்னு சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா
விரும்பக்கூடிய தொகுதிகள். இதுவரையிலும் சந்தித்த தேர்தல்களில் அதிகபட்சமான வாக்குகளை எங்கெல்லாம் பெற்றிருக்கிறோம், தனித்து நின்றும் கூட்டணியில் நின்றோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வியூகம், ஒரு திட்டம் வகுத்து பல்வேறு மாநில மாவட்ட நிர்வாகிகளோடு கலந்து பேசி இந்த லிஸ்ட்டை கொண்டு போயிருக்காங்க. அதில் எவ்வளவு அவங்களுக்கு கிடைக்குது, எவ்வளவு ஒரு நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஒரு 160 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நின்றால் மட்டுமே நாங்கள் ஒரு 128 130 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்க முடியும். அதுக்கு மேல உள்ள அந்த 40 34 74 தொகுதிகளை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு நடைபெற்றதாக இது வெறும் ஹேஷியங்கள் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் ஒரு 150 கொடுத்துட்டு மீதத்தை எங்களுக்கு கொடுங்க, ஒரு 84 தொகுதி கொடுத்தா நாங்க பாஜகவுக்கு ஒரு 60 தொகுதி, மீதமுள்ள கட்சிகளுக்கு இந்த 20 24 தொகுதிகளை பங்கெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மீதமுள்ள கட்சிகள்னா யாரு? அதிமுகவுடைய அதிருப்தி தலைவர்கள் அல்லது வெளியேற்றப்பட்ட தலைவர்கள். அதுதான் சொல்ல வரேன். வெளியேற்றப்பட்ட மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு சசிகலா அவர்களும் எந்த நிபந்தனையும் இன்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் இணைந்து கொள்கிறோம் என்று வருவதற்கு 100% வாய்ப்பே இல்லை. சரி, என்டிஏவில் இணையவே மாட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து என்டிஏ கூட்டணியில் தனியாக போக மாட்டாங்க சார். அது ஒரு தற்கொலைக்கு சமம், அரசியல் தற்கொலைக்கு சமம். எனவே வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதில் இணைந்து ரெட்டலைக்கு வாக்கு கேட்டு காலமெல்லாம் திமுகவை தோற்கடிப்பதற்காக பயணித்த நாங்கள் இங்கு இந்த நிலைப்பாட்டில் பயணிக்க விரும்புகிறோம். அதுல இன்னொரு கருத்தும் திரு ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 2021 டிசம்பர்ல இந்த கட்சியினுடைய விதிப்படி நடந்த அந்த தேர்தல், அந்த நிலைப்பாடு 2026 டிசம்பர் வரைக்கும் இருக்கும். அதுக்கு ஒப்புக்கொள்ளணும். இன்னொன்று இணைப்பு, ஒன்றிணைப்பு என்று வந்தால் 89 இதையெல்லாம் ஒருவேளை பாஜக தலைவர்கள் கேட்கலாம், நீங்க கோரிக்கை வைக்கலாம், பேசலாம், கேட்பாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி கேட்பதற்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லைங்கிறதான பொதுக்குழுல ஒரு தீர்மானங்களா போடுறாங்க. அரசியல் துரோகிகள்ங்கிறாங்க, கூடவே பயணித்து நம்மை தோற்கடித்தவர்கள்ங்கிறாங்க, அவருக்கு தான் உரிமைன்ட்டாங்க. என்ன நடக்கும்? அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். வெற்றி தான் இலக்கு. இதுல வந்து கொள்கை, லட்சியம், போக்குவரத்து, தன்மானம், அவமானம், வெகுமானம் அதெல்லாம் இல்லை. கட்சி வெற்றி பெற வேண்டும். இந்த 2026 ஒரு பெரும் தோல்வியை சந்தித்தால் அதிமுகவின் எதிர்காலமே கேள்விக்குறியும். அடிக்கடி சொல்றாருல்ல திரு எடப்பாடியார், 2 கோடிக்கு மேற்பட்ட அந்த தொண்டர்களின் அரசியல் வாழ்வு நாசமாகிவிடும். எனவேதான் இதை வலியுறுத்துகிறார்கள், எல்லா தரப்புமே வலியுறுத்துகிறார்கள். வலியுறுத்துகிற பியூஷ் கோயலை நியமிச்சிருக்கிறதன் மூலமா இப்ப பாஜக இவங்க எல்லாம் ஒன்னா இணைக்க முயற்சி பண்ணுதுங்கிறீங்களா, என்டிஏக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுங்கிறீங்களா? இல்ல, ஒன்றாக இணைப்பதற்கான அமித்ஷா அவர்களும் மற்றவர்களுமே ஒன்றாக இணைந்தால்தான் அவங்க ஒருங்கிணைந்து இந்த தேர்தல் பணியை ஆற்றுவார்கள் என்கிற கருத்தாக்கம் அங்க இருக்கிறது. என்டிஏவில் வந்து நீங்க ஒரு கட்சியை தொடங்கி ஒரு 10 தொகுதினா 10 தொகுதிக்கு 10 சிம்பல் கிடைக்கும். சோ அந்த மாதிரி நிலைப்பாடு இல்ல. இதுதான் அந்த இணைப்பு என்பதும் 1989 ஜே அணி ஜா அணி இணைந்த பொழுது அது மாதிரியான இணைப்பு. முதல் தர்ம யுத்தத்தில் என்னை நம்பி வந்தவர்கள் அன்னைக்கு வந்து 2 பேருக்கிட்டையுமே சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு தேர்தலில் ஜெயலலிதா அவர்களுடைய வெற்றிக்கு பிறகு எல்லாம் நடந்துருச்சு. இப்ப அப்படி வந்து வெற்றி பெற்றது யாரு? இப்ப என்னன்னா, தேர்தல் தோல்விக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முன்னதாக தேர்தலை எதிர்கொள்கிற பொழுதே நாம் வலிமையாக களத்தில், இதுதான் பாஜக திட்டம், இதுதான் ஓபிஎஸ் அவர்களுடைய திட்டம்ங்கிறீங்க. திட்டம். அதற்கு பாஜக என்ன முன்முயற்சியை எடுக்க போகிறது அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்ப்போம். முதல் கட்ட கருத்து, அந்த முயற்சி தோல்வி அடையுமே என்றால் 23ஆம் தேதி அவர் சொன்னது மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அதிரடி முடிவை எடுப்பார், அறிவிப்பார் அப்படிங்கிறது. ஏற்கனவே 15ஆம் தேதின்னு ஒரு தேதி சொன்னாரு. இப்ப இந்த ஒரு வார காலம் திரு அமித்ஷா அவர்கள் இன்று வருவதாக இருந்தது. ஏற்கனவே டெல்லியில அமித்ஷாவை சந்தித்த பொழுது நீங்க சென்னைக்கு போங்க, நான் வந்து பேசி இதையெல்லாம் சரி பண்ணிடலாம்னாரு. அப்ப ஒரு வார காலம் காலக்கெடு, அதற்குள்ள முடிவு இல்லைன்னா 23ஆம் தேதி நிச்சயமா அவர் ஒரு முடிவை அறிவிப்பார் தான் நான். இப்ப அமித்ஷா வரக்கூடியது ரத்தாயிடுச்சா? ஒரு வாரம் வருவதாக வந்த செய்தி. இந்த 3 பேர் 2 நாட்கள்ல வர்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த 3 பேரும் பேசி இந்த என்டிஏவில் பயணிக்க, ஏன்னா அப்ப என்டிஏவிலேயே கூட யார் யார் இருக்காங்க? தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு, நம்ம இவர் ஐஜேகே பாரிவேந்தர் இருக்காரு, மற்ற எல்லாருமே பாமக எல்லாமே அங்கங்க தனித்தனியா கிடக்கு. இப்ப பாமக அப்பா பையனை சந்திச்சு அதை ஒருங்கிணைக்கணும். இருக்கிற அது இன்னும் மோதலாயிட்டு இருக்கு. இன்னைக்கு இன்னும் அது வேகமா வெடிச்சு இருக்குது. அது எப்படி நீங்க வந்து அப்புறம் அது அடுத்தது வரும். அதுதான் அடுத்தவர். இப்ப திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 15ஆம் தேதினாரு, இப்ப 23ஆம் தேதிங்கிறாரு. இதை வந்து நீங்க காலக்கெடுங்கிறீங்க. இது காலக்கெடுவா காத்திருப்பா?
இல்ல காலக்கெடு பிளஸ் காத்திருப்பு தான். அவரு பொறுமையாகவும் நிதானமாகவும் போறார். தன்னை நம்பி எவ்வளவு காலமா இல்ல தன்னை நம்பி இருக்கிற, தன்னை நம்பி வந்த ஏற்கனவே சரி, இப்ப காத்திருப்புன்னு ஆயிடுச்சுன்னா வேறு வழி இல்லை அப்படிங்கிறதாக பொருள் கொள்ளப்படும். அதுக்காக கேட்கிறேன், அப்ப வேறு வழி இல்லை காத்திருக்கிறாரா? இல்ல வேறு வழியை உருவாக்குவதற்கான வியூகத்தையும் அவரும் வகுக்கிறார். ஒவ்வொரு நாளுமே தொண்டர்களுடன் நிர்வாகிகளோட பேசுறார். இனி இதுவரைக்கும் அந்த முதல் தர்ம யுத்தத்தில் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு சரியான பொறுப்புகள் பதவிகள் வாங்கி கொடுக்கல. இன்றைக்கும் அந்த நிலைப்பாட்டில் சென்று விடக்கூடாது. தன்னை நம்பி இருக்கிற அவர் போட்டிருக்கிற நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப கழகம்னு ஏன் சார் மாத்திருக்காரு? எதை கழகம்னு நேத்து பேரை சைலண்டா மாத்திருக்காங்க. அதுதான் அதுக்கு என்ன காரணம்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் உரிமை மீட்பு குழுன்னு இருந்துச்சு, அது கழகம்னு மாறுச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் உரிமை மீட்பு கழகம்னு மாறி இருக்கு. அப்ப இது இந்த ஜே அணி ஜா அணி மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்னோட பார்வை. இணைப்பு என்று வருகிற பொழுது இந்த கழகத்தையும் அந்த கழகத்தையும் அனைத்து குழுன்னா தனியா ஒரு குழுவா செயல்படுறது, கழகம்னா ஒரு கட்சியா நான் தனி கட்சி ஆயிட்டேன் அப்படிங்கிறாரா? இல்ல அது ஒரு அமைப்பு, ஒரு பிரிவு தான். தனி கட்சி தானே, தனி கட்சி என்கிற நிலைப்பாட்டிற்கு சென்று இல்ல தனி கட்சின்னு போயிட்டாருன்னா அதிமுக நமக்கு இல்ல அப்படின்னு முடிவுக்கு வந்து தனி கட்சின்னு போகணும். இப்ப கழகம்னு மாத்தினதோட பொருள் என்னன்னு நான் கேட்கிறேன். அதுதான் நான் சொன்னேன். ஜே அணி ஜா அணி பிரிந்து ரெண்டு இணைஞ்சது இல்ல, அது மாதிரி அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்களை உரிமை மீட்பதற்கான ஒரு கழகமாக இருக்கிறது. இது அனைத்து இந்திய அதிமுக கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த கழகத்தில் இணைப்பதற்கான ஒரு வழியாக ஒரு பிரிவாக அதை கொண்டு வந்திருக்காருன்னா நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.